ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாத்தி சமையல். நாங்கள் இன்றைக்கி பீட்ரூட் புலாவ் செய்கிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பீட்ரூட் புலாவ் செய்ய குக்கர் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடுவோம். 50 கிராம் எண்ணெய்மா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை போட்டுருவோம். இந்த வெங்காயம் போடணும். பெரிய வெங்காயம் 2. பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வதங்கினப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போதும், 1 ஸ்பூன் போதும். நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய் கீத்தா போட்டு போட்டுருவோம். கொஞ்சம் 3 உப்பு, தக்காளி வதங்கி. ஒரு பிடி புதினாம்மா, ஒரு பிடி கொத்தமல்லி, கொத்தமல்லி கொஞ்சம். நாங்கள் ஒரு 2 பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பீட்ரூட் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பீட்ரூட் சாதம் எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்கும் சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லது. எப்பவுமே ஒரே மாதிரி செய்யறதோட இப்போ பீட்ரூட் ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும். பீட்ரூட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பீட்ரூட் சாதம் எல்லோரும் சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஃப்ளேவராக நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்ச நேரம் வதங்கட்டுமா. ஒரு 2 நிமிஷம். 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாமா. போதும்.
அரிசி இந்த கிளாஸ் தான் ஊற வச்சேன். 1.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சோம். தண்ணி போட்டோம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு இது 1/2 டம்ளர் அரிசிக்கு. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். தேவையான உப்பு போட்டுடலாம். இந்த சாப்பாடு நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசி போட்டோம்னா பாஸ்மதி ரைஸ் போடுறோம். 3/4 பாகம் தான் ஊற வைப்போம். நிறைய நேரம் ஊற வைக்க வேணாம். 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். டேஸ்ட் பார்த்துக்கலாம். நல்லா கரெக்டாக இருக்கும். முடியலாம். இப்போ சிம்மில் வச்சிடலாம். நம்ம ஒரு விசில் வந்து அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2வது விசில் வந்துச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. வெஜ் புலாவ், பீட்ரூட் புலாவ் நல்லா வெந்துக்குது. நல்லா இருக்குது. பாருங்கள், வர வரையாக இருக்குது சாப்பாடும். அடி பிடிக்கும். ரெண்டே விசில் தான். ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பீட்ரூட் புலாவ் பாருங்கள், ரைஸ் எதுவுமே உடையல. அப்படியே சாப்பாடெலாம் சூப்பராக இருக்குது. எதுவும் ஒட்டலை. கொஞ்சம் ரைத்தா வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பீட்ரூட் புலாவ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்லாம், சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும். ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. நீங்கள் பீட்ரூட்ஸை புலாவை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கட்டலாம். பாப்பாங்களுக்கு ஒரே மாதிரி செய்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.